Hello candidates, welcome for another session. So இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பைத்தன் ப்ரோக்ராமிங்கில் SQLite 3 அப்படின்ற டேட்டா பேஸ் வந்துட்டு நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றதான் செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ யூ நோ தட் பைத்தன் ப்ரோக்ராமிங் ஒர்க் பண்ணுறதுக்காக நான் ஐடியலி ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இதில் நியூ ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். அகெயின் இதையும் நான் வந்துட்டு இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ண வேண்டியதாக தான் இருக்கும். ஸோ இதை நான் இம்போர்ட் பண்ணுறதுக்கு என்னோடய ப்ரோக்ராமில் என்ன எழுதுகிறேன் அப்படின்னா import SQLite 3 அப்படின்ற மாதிரி கொடுத்துக்கிறேன். இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேரியபிள் நான் கிரியேட் பண்ணுறேன். சே ஃபார் எக்ஸாம்பிள் CONN is equal to SQLite 3 டாட் கனெக்ட். ஸோ இந்த கனெக்ட்ன்ற வேர்ட் மூலமாக தான் நான் ஒரு டேட்டா பேஸை வந்துட்டு கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ இங்கே 123.db அப்படின்ற நேமில் ஒரு டேட்டா பேஸை நான் கிரியேட் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ இந்த டேட்டா பேஸ் எனக்கு எங்கே கிரியேட் ஆகும்னு கேட்டிங்கன்னா ப்ரோக்ராம் எங்கே சேவ் ஆகுதோ அந்த பிளேஸில் கிரியேட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் பொதுவாகவே வந்துட்டு SQL அப்படின்றத பொறுத்த வரைக்கும் கிரியேட் டேட்டாபேஸோட நேம் அந்த மாதிரி நீங்கள் ஒரு query-யை யூஸ் பண்ணுவீங்க. பட் பைத்தன் ப்ரோக்ராமிங்கில் SQLite 3ங்கிற டேட்டா பேஸ்க்கு நான் SQLite 3 டாட் கனெக்ட் அப்படின்ற மெத்தடை யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இந்த கனெக்ட்ன்ற கீவேர்டு என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த நேமில் டேட்டாபேஸ் ஆல்ரெடி இருந்துச்சுன்னா கிரியேட் பண்ண போகிறதில்ல. ஒருவேளை டேட்டாபேஸ் இல்லை அப்படின்னா கிரியேட் பண்ணி அதை கனெக்ட் பண்ணிக்கும். ஸோ இதுக்கு அடுத்து நான் என்ன பண்ணணும், C is equal to CONN டாட் கர்சர் அப்படின்ற ஒரு மெத்தடையும் நான் இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கிறேன். இதுக்கு அடுத்தது ஃபங்க்ஷன் நான் ஒன்று கிரியேட் பண்ணுறேன், def add off அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இங்கே C டாட் எக்ஸிக்யூட் ஆஃப் நான் என்னோட query-யை வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறேன். ஸோ டேட்டாபேஸ் நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம டேபிள் கிரியேட் பண்ணோம். ஸோ கிரியேட் டேபிள் இஃப் நாட் எக்ஸிஸ்ட்ஸ் டேபிளோட நேம் இஸ் நத்திங் பட் XIC. ஸோ இதுக்கு அடுத்தது இந்த டேபிளுக்கான காலம்ஸ் நான் கிரியேட் பண்ணணும். ஸோ அந்த காலம்ஸில் நான் ஃபர்ஸ்ட் என்ன கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னா யூசர், அண்ட் அதில் நான் என்டர் பண்ண போகிற டேட்டாவோட டைப் டெக்ஸ்ட், அண்ட் தென் பாஸ்வேர்ட் அப்படின்ற ஒரு காலமும் நான் கிரியேட் பண்ணுறேன். அதோட டைப்பும் பார்த்தீங்க அப்படின்னா டெக்ஸ்ட். ஸோ இப்போ எனக்கு ஒரு டேபிள் கிரியேட் பண்ணியாச்சு. இதுக்கு அடுத்தது நான் சப் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுறேன். இதில் அகைன் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வேல்யூ இன்சர்ட் பண்ணுறதுக்கான query-யை கொடுக்குறேன். ஸோ உங்கள் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். வேல்யூ இன்சர்ட் பண்ணுறதுக்கான query இன்சர்ட் இன்டு டேபிள் நேம் அண்ட் தென் வேல்யூஸ். ஸோ என்னென்ன வேல்யூஸ் நான் ஆட் பண்ண போகிறேன் அப்படின்றத இந்த ப்ராக்கெட்குள்ளே நான் கொடுத்துக்கலாம். Xplore Coimbatore. ஸோ இது ரெண்டு தான் நான் என்டர் பண்ண போகிற இன்புட்ஸ். ஸோ இது ரெண்டுமே நான் இந்த இடத்துல கொடுத்தாச்சு. இப்போ எனக்கு இந்த டேட்டா பேஸில் இன்சர்ட் பண்ணுறதுக்கான வேல்யூவும் அவைலபிளாக இருக்குது. பட் எனக்கு டேட்டா பேஸில் ஸ்டோர் ஆகுமா அப்படின்னு சொல்லி கேட்டால் ஸ்டோர் ஆக போகிறதில்ல. ஸோ அதனால் நான் இந்த இடத்துல என்ன பண்ணுறேன் அப்படின்னா CONN டாட் கமிட். ஸோ இந்த கமிட்ன்ற மெத்தட் நான் கொடுக்கும்போது இந்த 123ங்கிற டேட்டா பேஸில் இருக்கக்கூடிய XICன்ற டேபிளில் இன்சர்ட் பண்ண வேண்டிய வேல்யூஸ் போயிட்டு ஆட் ஆகியிருக்கும். ஸோ இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா C டாட் க்ளோஸ் ஆஃப் அண்ட் தென் CONN டாட் க்ளோஸ் ஆஃப். ஸோ அகெயின் இந்த ரெண்டு ஃபங்க்ஷன்ஸையும் நான் கால் பண்ணியிருக்கணும். ஸோ ஆட் ஆஃப் அண்ட் சப் ஆஃப். ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு நான் ப்ரோக்ராம் அகெயின் சேவ் பண்ணுறேன். மேபி 1.py. ஸோ இப்போ நான் இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணும்போது எனக்கு எரர் ஏதாவது ஷோ ஆச்சுன்னா நம்ம சால்வ் பண்ணோம். பட் எரர் எதுவும் ஷோ ஆகலை. ஸோ நோ வரிஸ். ஸோ இப்போ எனக்கு இந்த வேல்யூஸ் டேட்டா பேஸில் போயிட்டு ஸ்டோர் ஆகியிருக்கும். ஸோ என்னோடய ப்ரோக்ராமில் எந்த எரரும் இல்லை. ஸோ அதனால் எனக்கு ப்ரோக்ராம் கரெக்டாக ஒர்க் ஆகியிருக்கு. ஸோ இந்த டேட்டா பேஸோட டீட்டெயில்ஸ் நான் வியூ பண்ணி பார்க்கணும். ஸோ அதுக்காக நான் யூஸ் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேர் தான் இந்த DB ப்ரௌசர். நீங்கள் இன்டர்நெட்லேருந்து இதை டவுன்லோட் பண்ணிக்கலாம், ஓப்பன் சோர்ஸ். ஸோ இதை கிரியேட் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஜஸ்ட் இந்த டேட்டா பேஸ்க்குள்ளே போயிட்டு எந்த ஃபோல்டரில் உங்களுடைய ப்ரோக்ராம் சேவ் பண்ணியிருந்தீங்களோ அந்த ஃபோல்டரில் போயிட்டு டேட்டா பேஸை செலக்ட் பண்ணிவிட்டு ப்ரௌஸ் டேட்டான்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் இன்புட் என்ன கொடுத்துருந்தீங்களோ அது இங்கே ஷோ ஆகியிருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் டேட்டா பேஸில் ஸ்டோர் ஆன இன்ஃபர்மேஷனை வியூவும் பண்ணுவீங்க. இதுக்கு அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா என்னுடைய ப்ரோக்ராமில் நான் யூசர்கிட்ட இருந்து ஒரு இன்புட் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த இன்புட்டை இந்த டேட்டா பேஸில் போயிட்டு ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா A is equal to str of input of. ஸோ பைத்தன் ப்ரோக்ராமிங் பொறுத்த வரைக்கும் நம்ம இன்புட் கெட் பண்ணுறது இன்புட் ஆஃப் அப்படின்ற மெத்தடில் தான். ஸோ நான் இங்கே என்ன டைப் ஆஃப் டேட்டாவும் வேணும்
அப்படின்றதையும் சொல்கிறதுக்காக தான் STR ஆஃப் இன்புட் ஆஃப் அண்ட் STR ஆஃப் இன்புட் ஆஃப் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ இந்த ஏலையும் பிலையும் நான் ஒரு இன்புட் வாங்க போகிறேன். அந்த இன்புட்டை தான் நான் இந்த டேட்டா பேஸில் இருக்கக்கூடிய டேபிளில் கொண்டு போய் ஸ்டோர் பண்ணணும். என்ன இன்புட் வேணாலும் நான் இந்த டேட்டா பேஸில் அந்த வேரியபிள்ஸில் வாங்கலாம். ஸோ அந்த வேரியபிளில் வாங்கக்கூடிய எல்லா வேல்யூஸையும் நான் இங்கே ஸ்டோர் பண்ணுறதுக்காக, அல்லது எந்த வேல்யூவாக இருந்தாலும் அப்படின்றத ஸ்டோர் பண்ணுறதுக்காக நான் இங்கே கொஷின் மார்க் கொடுத்துட்டு AB அப்படின்ற வேரியபிளை மட்டும் ஆட் பண்ணிட்டேன். ஸோ மறுபடியும் ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த இடத்துல எனக்கு யூசர் இன்புட் கேட்குது. ஸோ நான் என்ன ஆட் பண்ணுறேன் அப்படின்னா கோபிநாத், இது வந்துட்டு யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா Xplore. ஸோ இப்போ எனக்கு இந்த டேட்டா ஸ்டோர் ஆகியிருக்கா அப்படிங்கிறதையும் நான் வெரிஃபை பண்ணணும். ஸோ ரிஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ எனக்கு கோபிநாத் அண்ட் Xplore அப்படின்ற டேட்டா இங்கே ஸ்டோர் ஆகியிருக்கிறத பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி யூசர்கிட்ட இருந்து நீங்கள் இன்புட் வாங்கியும் டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ணலாம். ஸோ இன் திஸ் வீடியோ வி டிஸ்கஸ்ட் டேட்டா பேஸ் அப்படின்றதுல எப்படி நீங்கள் ப்ரோக்ராம் எழுத முடியும் யூஸிங் பைத்தன். ஸோ SQLite 3ங்கிற டேட்டா பேஸ் யூஸ் பண்ணியிருந்தோம். அதில் நம்ம queries எப்படி யூஸ் பண்ணலாம், அதை பேஸ் பண்ணி நமக்கு எப்படி அவுட்புட் கிடைக்கலாம் அப்படின்றத பார்த்தோம். ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு queries இருந்துச்சு அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ ஒன்ஸ் அகெயின் கோபிநாத் சைனிங் ஆஃப் ஃப்ரம் Xplore IT Corp.